நீங்கள் வந்து பாலிவுட் பெரிய சினிமாட்டோகிராஃபர். ஸோ முதல் படம் தமிழ் ஹிந்தி பைலிங்களா இல்லை ஒன்லி தமிழா? ஒன்லி தமிழ். என்ன ரீசன் சார்? எனக்கு தமிழ் மட்டும் தான் சார் தெரியும், லாங்குவேஜ் தெரியாது. இந்த கேமராமேன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன படத்தில் தாங்க ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் பிரம்மாண்ட பட்ஜெட்லாம் வருவாங்க. ஸ்ரீராம் சார்லேருந்து கேவிஆனந்த் சார் வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. நீங்கள் முதல் படமே ஒரு பெரிய பட்ஜெட்டில் எந்த தைரியத்தில் இருந்தீங்க? அதுக்கு ப்ரொடியூசர் ஹெல்பர் சாரும் ஜெயராம் சார் இருந்த காரணம் அது மெயினான காரணம். அதுக்கு ஜீவா சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்கள் சொன்னீங்க தமிழ் சினிமாவில் நிறைய செலவாகுது, இப்போ நான் வந்து அதை கரெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுறீங்க. ஆனால் இங்கேருந்து போன தமிழ் நடிகர்கள் எல்லோருமே சொல்கிற பொதுவான குற்றச்சாட்டு ஹிந்தி படத்தில் ரொம்ப சோம்பேறிங்க, 12 மணி தான் ஷூட்டிங்க ஆரம்பிப்பாங்க, ரொம்ப நினச்சி எடுத்து கொண்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக சொல்றீங்களே, என்ன விளக்கம்? எப்படி இதை விட நீங்கள் சீக்கிரமாக ஹிந்தி படத்தை முடிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை தமிழ் திரைப்படங்கள் சொல்லியிருக்கீங்க. இல்லை சார், இது வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நான் உங்களுக்கு பதில் சொல்லலாம் சொல்லிட்டு அப்படிங்க என்ன சார் அவர்கிட்ட இதை தொடரும். சரி சார், அது வந்து தமிழ் சினிமாவில் நிச்சயமாக குற்றச்சாட்டை சொல்லலை. சில புதிய யுக்திகள் வரும்போது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் எல்லா இடத்துலையுமே, டெக்னிக்கலாகவும் சரி அது மாதிரி. ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் ஒரு புதிய யுக்தி வந்து அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இங்கே பயன்படுத்தலாம். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நிறைய முன்னாடி செய்ய வேண்டியது இருக்குது. ப்ரொடக்ஷன் ஹவுஸில் படம் ஆரம்பித்து இங்கே ஷூட்டிங்கில் செய்கிறத விட ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து இதுக்கு நிறைய வேலைகள் செய்யணும். பண செலவு கம்மி, ஆனால் ஒர்க் லோட் ஜாஸ்தி. ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சரி, டைரக்டர் டீமுக்கும் சரி. ஸோ அந்த யுக்தியை தான் இது பண்ணுறது ஒன்று. இது யாரையும் குறை சொல்றதாவோ அந்த மாதிரி நிச்சயமா அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. தயவுசெய்து அந்த மாதிரி நீங்கள் இடத்த எடுத்துக்காதீங்க. முதல்ல ஏற்கனவே தமிழ் படம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஆமாம். மறுபடியும் அங்கே போய் இப்போ எல்லாம் சொல்லும் போது பெஸ்ட் ஃபோட்டோகிராஃப் நார்மல் மிரட்டுறீங்க. இப்போ அங்கே நடிகர்கள் 12 மணிக்கு தான் வருவாங்களா இல்லை கரெக்டாக இங்கே வந்தாங்களா? இந்த வித்தியாசம் சொல்லுங்க. இல்லை, தமிழில் தான் டைம் வருவாங்க, அது நிச்சயம் தான். பட் வந்து அங்கே வந்து என்னன்னாங்க, ஒரு படம் ஆரம்பிக்கும் போது படத்தோட ரிலீஸ் டேட் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்க. அது கிடையாது எனக்கு ஊரில். அப்படி சொல்லாங்க சார். ஏவிஎம்ல தேவரில் பாலாஜி சார், நான் அப்போதே படத்தில் இருக்கிறேன், ரிலீஸ் பண்ண அப்போத கதையை சொல்லுது, இப்போ இல்லை அப்போ இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இருந்துச்சு. இங்கே இந்த சிஸ்டம் வந்து சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்குது சார். நடுவில் எங்கேயோ போயிடுச்சு. ஜீவா சார் மறக்காம உண்மையை சொல்லுங்க. அக்கா கூடயும் வச்சிருக்கீங்க, தங்கச்சி கூடயும் வச்சிருக்கீங்க. யார் உண்மையிலே நல்ல அழகு ஆக்டிங் வைஸ் யார் பெஸ்ட்? ஆப்வியஸ்லி நான் ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு ஆன்சர் தான் கொடுக்க போறேன். உண்மையிலே அவங்க கூட நடிக்கும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, இவங்க கூட நடிக்கும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அவங்க வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க. கார்த்திகா வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் கோவில் சொன்ன மாதிரி அங்கே நிறைய சாப்பர்லாம் வந்தது, பயங்கர பிரச்சனையாக இருந்தது. எங்கேயோ போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், மழை பெஞ்சிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் போய் நான் பாஸ்டா பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பிரச்சனையே இல்லை, கவலையே இல்லாமல் இருந்தாங்க. இவங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு எல்லா விதத்துலையும் ஓகே, நான் வந்து இன்னைக்கு இந்த டைலாக்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த இது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்கூல் மணி சார் கிட்ட இருந்து வந்து ஒரு ஸ்கூல் அது. ஸோ அவங்க வந்து ரொம்ப சின்சியராக பண்ணிருந்தாங்க. அதே விதத்தில் கார்த்திகா வந்து எந்த விதத்துலையுமே கம்மி இல்லை. ஸோ அவங்களும் ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, இவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. கார்த்திகா இஸ் மோர் ப்ரிசைஸ், நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா நிறைய விதத்தில் நல்லா ஜாலியாக பேசுவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் எப்பயுமே ஸ்பாட்டில் கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க. ஸோ ஒரு அது சின்சியாரிட்டியோட தான் இல்லை நர்வஸ்னஸாக தெரியல. ரெண்டு பேரும் அழகாக தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மொழியா இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு கேள்வி. துளசி கிட்ட நீங்க வந்து அண்ணன் கூப்பிட கூடாது நிபந்தனை சொன்னீங்க. நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? நல்ல கேள்வி. வர சொன்னீங்கன்னா மட்டும் இருக்கும். ஜீவான் கூப்பிட்டா போதும்.
இல்லை சிவாஜி வந்து எனக்கு ரொம்ப அங்கலே கூட்டலாம் போல. ஸோ அதனால சிவாஜி கூப்பிடுங்க. பண்ணுறது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுல நர்வஸாக இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த ஒழிப்பது எல்லாம் தப்பாயிடும். அது எங்களுக்கு படத்தில் ஒர்க் வந்து எனக்கு கூட ஒரு அசிஸ்டண்டாக இருந்தவர் ஒரு பெரிய கேமராமேனாக இருக்கிற மனோஜ் முத்தன். அவர் மன்மதன் அந்த படம் பண்ணியிருக்காரு. அவரோட ஹெல்ப் ரொம்ப பெரிய ஹெல்ப் இருக்கு. அவர் நான் எதிர்பார்க்குற மாதிரி அதை விட நல்லா பண்ணிட்டு இருக்கேன். டேரக்ட் சார், கதைக்களம் மும்பையா இல்லை டெல்லியா சார்? கதைக்களம் வந்து மும்பை சார். மும்பையில் மாட்டுக்கா தமிழ் மற்ற இடத்துல நடக்கிற ஒரு கதை. அது மும்பையில் நார்மலாக அண்டர்வேர்ல்டு அது இந்த கதை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சு மும்பைனாக்க அது மாதிரி இல்லை. இது வந்து தமிழர்கள் வர மாட்டுக்காக தான் நாங்கள் போய் பாம்பேயில் போனாட்டு சாப்பிட்றதுக்கு ஐட்டங்கள்லாம் போய் வாங்குறதுக்கு அங்கே தான் போவோம். அங்கே தான் நிறைய திக்காக பாப்புலேட்டட் ஏரியா, தமிழர்கள் இருக்கிற ஏரியா. அந்த இடத்துல தான் அதை பேசுகிறேன். அவர் இல்லாத பர்சன் இவர் அவருக்கு தான் மாட்டினேன். இட்ஸ் ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர். சப்ஜெக்ட் சொன்னால் ஒரு ஹாப்பியாக இருக்கோ லக்கியாக ஒரு ஜாலியாக இருந்த ஒரு பையனோட லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவனோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் ஹவி எடி டு பிரேக் ட்ரபிள், அதுலேருந்து எப்படி வெளிவரலான்றதை பண்ணுறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்காது. அதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் படித்த ஒரு ஆர்டிக்கல் பண்ணது. அது வந்து படம் வரும்போது தான் அந்த சர்ப்ரைஸ். அதனால் அதை இப்படியே சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். டேரக்ட் சார், நீங்கள் நினைச்சா பாலிவுட்லேருந்து பெரிய ஹீரோயின் யாருனாலும் கொண்டு வந்துருக்கலாம். நீங்கள் சொன்னாலும் கண்டிப்பாக இருப்பாங்க. பர்டிகுலர் ஏன் துளசி வந்து சார் தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாதி பேர் அதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டபோது தான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தால் ரொம்ப பேரை பார்த்தோம். அந்த மாதிரி மணி சார் கிட்ட கேட்டேன் எப்படி நடிக்கிறாங்க. அவர் படம் பாதி நடக்கும்போதே சொல்லியிருந்தாரு ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க, யூ ஷுட் டேக் கேர். அவர் சாதாரண அவரோட ஹீரோயினை மீட் பண்ண போக மாட்டார் இன்டர்வியூ படம் ரிலீஸுக்கு முன்னாடி. பட் அவங்க இந்த ராஜா படத்துக்கிட்ட பேசி he got his permission.